இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். வெயில் காலம் தோட்டத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு சில காரியங்கள் நம்மளை இன்ட்ரெஸ்டிங்காக வைத்திருக்கிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்கு முன்னாடி பெப்பர்மெண்ட் செடியையும் லெமன் கிராஸ் செடியையும் டோட்டலாக நம்ம கட் பண்ணி விட்டு எடுத்துக்கொண்டோம் அந்த மூலிகைகளை. இப்போ பார்த்திங்கன்னா வித்தின் அ வீக் அந்த பெப்பர்மெண்ட் இலைகள் குட்டி குட்டியாக அழகாக புது இலைகள் துளிர்த்திருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த லெமன் கிராஸையும் எங்கெங்கெல்லாம் டோட்டலாக கட் பண்ணி விட்டோமோ அந்த நடுவில் இருந்து புது குருத்துகள் அழகாக பச்சை நிறத்தில் வந்திருக்கிறது. ஒரு செடியை வெட்டி விடும்போது அது புது செடி வரும்னு நினைத்து தான் நம்ம விட்டுறோம். அது நடக்கவும் செய்கிறது. இதுதான் நம்மளோட வாழ்க்கையின் ஆணிவேரே. நம்மளோட நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கையின் அச்சாணி. வாழ்க்கையின் அடிமட்டத்துக்கு போனால் கூட துளிர்த்து வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கும்போது கட்டாயம் துளிர்த்து மேலெழும்பி வருவோம். அடுத்ததாக வளர்ச்சி ஸ்டாக்னண்ட்டான ஒரு மல்லிகை செடியை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மேல் மண்ணை நான் மாற்றி அது கூட கொஞ்சம் உரங்களை கலந்து விட்டேன். ஒரு 3 வாரங்களுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா இந்த செடிகள்லேருந்து புது தளிர்கள் வந்து இப்படி நிறைய மொட்டுக்கள் அங்கங்கே வைத்திருந்தது. இப்போ அந்த மொட்டுக்களை பார்க்கும்போது நல்ல பெரிதாகவும் இருந்தது, நமக்கு ஆச்சரியமூட்டக்கூடியதாகவும் இருந்தது. இப்போல்லாம் காலை வேளையில் போய் பார்க்கும்போது தினமும் 2 3 பூக்கள் நன்றாக மலர்ந்து மனம் வீசக்கூடியதாக இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம். இதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் சோர்வுற்று இருக்கும்போது நமக்கு பக்கத்தில் யாராவது வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. இது கடவுளோட அனுக்கிரகம்னு நான் நம்புகிறேன். புதுசாக ஒரு மல்லிகை செடி வாங்கி வைக்கலான்னு சொல்லி இந்த மல்லிகை செடியை வாங்கி வந்து ஒரு 2-3 நாட்களிலேயே பூவும் வந்து விட்டது. பூவை சுற்றிலும் பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் இருக்குன்னு. எனக்கு தெரிந்த ஒரு குட்டி பையன் முருங்கை குச்சி ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தான். அதை 4ஆக கட் பண்ணி இப்படி ஒரு க்ரோ பேக்கில் நான் வைத்து அதை வளர்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா 2 போயிடுச்சு. 2லேருந்து புது தளிர்கள் வந்தது. ஏறக்குறைய 1 மாதமாகிறது. இப்போ பார்த்திங்கன்னா செடிகள்லேருந்து நல்ல அந்த இலைகள் வர ஆரம்பித்து விட்டது. இதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். இதே மாதிரி தான் நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். ஒரு சில காரியங்கள் நமக்கு நடைபெறாவிட்டாலும் ஒரு சில காரியங்கள் நமக்கு சக்ஸஸாக நடக்கும். அந்த சக்ஸஸை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஏன் நடக்கவில்லை என்று சொல்லி நடக்காத காரியங்களை குறித்து கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். முல்லை கொடியை கட் பண்ணும்போது நட்டி வைத்தது தான், நிறைய நட்டு வைத்திருந்தாலும் இது ஒன்று தான் வந்திருக்கு. மொட்டுக்களும் வர ஆரம்பித்து விட்டது. அடுத்ததாக காலை வேளையிலேயே நமக்கு சர்ப்ரைஸ். இது கீழ்வீட்டு செடி. இந்த பார்த்திங்கன்னா ஒரே செடியில் 2 விதமான அடீனியம் பூக்கள் வந்திருக்கிறது. எனக்கு ஒரே ஆச்சரியம், அவங்களுக்கும் ஒரே ஆச்சரியம். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. இந்த ஒயிட் ரெயின் லில்லி நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேன். எப்பொழுதும் எனக்கு 2 பூ இல்லை 3 பூ, அதுக்கு மேலே பூத்ததே கிடையாது. என்ன ஆச்சரியமோ தெரியல, இந்த சம்மரில் நியர்லி ஒரு 8-9 ஃப்ளார்ஸ் இதில் வந்திருந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இது எங்கள் வீட்டு மருதாணி மரம் ரொம்ப காஞ்சிருந்தனால அதை கட் பண்ணி எடுத்தோம். கட் பண்ணி எடுத்த அந்த செடிகளை வைத்து அந்த தோட்டக்காரர் எனக்கு பண்ணி கொடுத்த இந்த பந்தல் தான் இது. மருதாணி இலைகளை எல்லாம் ஆசையாக வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த குச்சிகளை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது இப்படி ஒரு அழகான பந்தலை அமைத்து கொடுத்தார். இது கூட நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஆச்சரியம்னு நான் நம்புகிறேன். பூவும் பூக்க ஆரம்பித்து விட்டது. இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது கோடை காலமோ மழைக்காலமோ குளிர்காலமோ எல்லா காலங்களிலும் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நிறைய காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். கடவுளோட துணை கொண்டு நம்ம எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்ம வென்று விடலாம். இந்த காரியத்தை மனதில் வைத்து வாழ்க்கையை முன்னேற்றி செல்லுங்கள். நன்றி. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள்.